ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 62வது அதிகாரம் 4வது வசனம். உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் இந்த அதிகாரத்தை எருசலேமை குறித்து சொல்லி இருந்தாலும் கூட, எருசலேமாகிய தேவாலயமாகிய இருக்கக்கூடிய நமக்கும் இந்த வார்த்தை பொருந்துகிறதா இருக்கிறது. நாம் நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர். நாம் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாக எண்ணப்படலாம், நாம் கைவிடப்பட்டவர்களாக நாம் எண்ணப்படலாம். ஆனால் நம்முடைய தேவன் நினைத்தால், அந்த நினைத்த மாத்திரத்திலே, அவர் அதிசயம் செய்த மாத்திரத்திலே நம் தேசம், நாம் வாழ்க்கைப்பட முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 36வது வசனத்திலே யோசேப்பு போத்திபாருடைய வீட்டிலே விற்கப்படுகிறான் அடிமையாக. மீதியானியருடைய கையிலே கிடைக்கப்பட்ட யோசேப்பு போத்திபாருடைய அரண்மனையிலே ஒரு அடிமையாக விற்கப்படுகிறான். அவனுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். தன்னுடைய சொந்த வீட்டில் செல்ல பிள்ளையாக வலம் வந்த அவன் இதோ ஒரு அடிமையாக ஒரு வீட்டிலே அவன் வளர்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு இருதய கடினம், எவ்வளவு இருதயத்திலே கஷ்டம், எவ்வளவு பாடுகள். இதோ சொப்பனமெல்லாம் காண்கிறான். நான் செழித்திருக்கிறவனாக, மற்றவர்களெல்லாம் என்னை பார்த்து தலை வணங்குகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி சொப்பனத்தின் மூலமாகலாம் கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருந்த இதோ அந்த யோசேப்புக்கு திடீரென்று ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். துக்கமான காரியம். அவன் தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு குழியிலே தள்ளப்பட்டு அடிமையாக விற்கப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் கைவிடவே இல்லை. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போவதில்லை என்ற வேத வசனத்தின் பிரகாரமாக முரட்டாட்டமான சூழ்நிலை தான், இதோ வாழ்க்கையற்ற சூழ்நிலை தான், தன்னுடைய தகப்பனாரின் குடும்பத்தையும் விட்டு பிரிந்து அனாதையாக நிற்கிற சூழ்நிலை தான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் வாழ்க்கைப்பட வைத்தார். அவனுக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பாருங்கள் தேவஜனமே, அதே ஆதியாகமம் 41வது அதிகாரத்திலே 40வது வசனத்திலே பார்வோன் என்ற ராஜா இதோ அந்த யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அடிமையாக விற்கப்பட்டவன் அதிகாரியாக மாறுகிறான். அடிமையாக விற்கப்பட்டவன் ராஜாவாக மாறுகிறான். இதோ அவனை ராஜா முத்திரிக்கிறதை பார்க்கிறோம். நான் பெயரளவிலே மாத்திரமே ராஜா என்று சொல்லி மற்ற எல்லா பதவி அந்தஸ்து எல்லா அதிகாரத்தையும் அவர் யோசேப்புக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் யோசேப்பு போல தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், அடிமையாக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், உறவினர்களாக வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், வேலை இல்லாமல் கூட இருக்கலாம், உங்களுக்கு ஒரு சொந்த குடும்பம் இல்லாமல் இருக்கலாம், அனாதையாக தெருவோரத்திலே கூட நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கலாம். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே சொல்லுகிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். யோசேப்பை உயர்த்தின தேவனாகிய கர்த்தர் அடிமையாயிருந்த அவனை இதோ அரசனாக மாற்றினது மாத்திரம் அல்லாமல் அவனுக்கு நல்ல ஒரு துணையை கொடுத்து 2 மகன்களை கட்டளையிட்ட தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அவருடைய ஆலயமாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார், நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி உங்கள் முகங்கள் இருக்கட்டும், உங்கள் கைகள் இருக்கட்டும். அவரையே நினைத்து கொண்டிருங்கள். யோசேப்போடு கர்த்தர் இருந்தது போல உங்களோடும் கர்த்தர் இருப்பார். ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, எங்கள் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லி இருக்கிறீர் சுவாமி. எங்கள் தேசம் வாழ்க்கைப்படும்படியாக அப்பா, எங்கள் தேசம் நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறோம், அனாதையாக வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி யோசேப்பை பார்த்து நாங்கள் விசுவாசித்து, யோசேப்பின் வாழ்க்கையிலே நன்மை செய்த தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலும் நன்மை செய்வீர், இந்த நாளிலே செய்ய தொடங்கி விட்டீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.